டெல்லியிலேருந்து உங்களுக்கும் வேண்டப்பட்ட நிறுவனங்கள் உங்களோட கான்டாக்டில் இருப்பீங்க. அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் வந்து ஆட்சி கைப்பற்றுறாங்க? எப்படி நீங்கள் விஷயம் அமையன்றது? சார் 3 நாள் முன்னாடி கூட ஒரு பாஜக ஆதரவு பத்திரிகையில் வேலை செய்கிற ஒருத்தர் பத்திரிகையாளர் ஓகே. அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஏஏபி தாங்க வரும் அப்படின்னு அவர் சொன்னார். 3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் சொன்னார். எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி சொன்னார் வச்சுக்கோங்க. ஏஏபி தான் வந்து வரும் சார் அப்படின்னு சொன்னார். என்ன காரணத்தினால வரும்னு நான் கேட்டேன். இல்லை, இன்னும் ஏஏபிக்கு தாங்க வந்து மிடில் கிளாஸு கீழ்த்தட்டு மக்கள் ஆதரவு அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சொன்னாங்க, முஸ்லீம்ஸோட ஆதரவு இந்த வாட்டிக்கு காங்கிரஸுக்கு வந்து வராது. ஏன்னா பிஜேபியை தோக்கடிக்கணும்னா ஏஏபிக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சீக்கியர்கள் பெரும்பாலும் வந்து ஏஏபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பெரும்பாலும் கீழ்த்தட்டு மக்கள் பட்டியலினத்தவராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் ஹெல்த்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பிஜேபியோட பிரச்சாரம் இருக்குல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏஏபிக்கு ஈக்குவலாக அவங்களும் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஏஏபி ஏற்கனவே சில வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறதுனால அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.